இனிமேல் எடப்பாடி உள்ள வந்தவர் வெளியே போக முடியாது. வெளியே போனா அசிங்கப்பட்டுருவாரு. இதோட கீழே போயிடும். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனிச்சு என்னன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட மோசம் போவார். அப்ப இது கூட டிராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இவர் 19 ட்ரீட் பண்ண மாதிரியும் 21 ட்ரீட் பண்ண மாதிரியும் பண்ண முடியாம இந்த தாமரையில எடுத்த 11.4 நான் தெளிவா சொல்றேன். இந்த 11.4க்கு 19.4 கிட்ட கரெக்டான சீட் வாங்க அண்ணாமலை இருக்கிறாரு. இன்னொரு ஆப்ஷன் சீமான் இருக்கிறாரு. சோ இத சீமானை காட்டி இதை வாங்கிடணும். ஐயா மூப்பனார் என்ன பண்ணுவாரு? கலைஞரை காட்டி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட 29 எம்பி சீட் வாங்கிட்டாரு. 11 சீட்டுக்கு ஜெயலலிதாவை தள்ளிட்டாரு. இது வரலாறு. இது பலருக்கும் தெரியாது. ஜெயலலிதா இன்னைக்கு AUEBCDம்பாங்க. மூப்பனார் 19 சீட்டுக்கு மைனாரிட்டி பார்ட்டினா ரிடியூஸ் பண்ணிட்டாரு. 89 வெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் நடக்கிற பட்சத்துல. அதே மாதிரி ஜெயலலிதாவை காட்டி கலைஞரை 98 வரும் பார்லிமெண்ட் நடக்கும் போது 17 சீட்டுக்கு கம்பெயின் பண்ணி அவர் 20 சீட்டு நின்றுட்டாரு. சோ அரசியல்ல பார்க்கிங்கிறது பெரிய வித்தை. மூப்பனார் நாம கற்ற வித்தை தான் அது. ஐயா மூப்பனார் தான் நமக்கு இதுக்கெல்லாம் குரு. அந்த பார்கெனிங்ல அவர் கில்லாடி.